நெறைய பேர் கேட்குற கேள்வி, மேம் இவ்வளோ வருஷம் சுகர் இருந்தது. இப்போ நான் வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாமா? எனக்கு வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கணும். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். சர்க்கரை நோயை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து டயக்னோஸ் பண்றாங்க. இல்ல பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் வர மாதிரி உணவு முறையில நிச்சயமாக அந்த இனிப்பு வகைகள கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த மாதிரியான உணவுகள தவிர்க்கணும். அடுத்ததாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நெறைய பேர் கேட்குற கேள்வி, மேம் இவ்வளோ வருஷம் சுகர் இருந்தது. இப்போ நான் வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கலாமா? எனக்கு வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்கணும். ஸோ சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். நிச்சயமாக எடுக்கலாம். இப்போ சர்க்கரை நோயை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து டயக்னோஸ் பண்றாங்க. இல்ல பார்டர் லைன் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ் வர மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றவங்க, ஸ்டார்ட்டிங்லே ஆரம்ப காலகட்டத்திலேயே சித்த மருந்துகள ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா, பக்க விளைவுகள் இல்லாம, அந்த வயதை பொறுத்து, நம்மளோட லைஃப் ஸ்டைல பொறுத்து ஒரு 3 மாதங்களுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, நார்மலா திரும்பவும் சுகர் இல்லாம ஒரு லைஃப்ப லீட் பண்ண முடியும். இல்ல ஆல்ரெடி எனக்கு வந்து இத்தனை வருஷமாக சுகர் இருக்கு. இதற்கான சிகிச்சைகள் நான் எடுத்துட்டு இருந்தாலும், சித்த மருந்துகள நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்போங்க இந்த எல்லாமே விட்டுட்டு வெறும் சித்தா மெடிசின்ஸ் மட்டும் எடுக்கலான்னா, சித்த மருந்துகளும் சேர்த்து எடுக்கும்பொழுது, நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்ப்ளீட்டா சித்தா மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போ சுகர் முக்கியமாக இந்த 35 வயது, 40 வயதில இருக்கக்கூடிய நபர்களுக்கு யங் அடல்ட்ஸ் நெறைய பேருக்கு ஆண்களும் சரி, பெண்களும் சரி, இந்த சர்க்கரை நோய் அப்படின்றது ஸ்டார்ட்டிங்லேயே வந்துச்சுன்னா, கவனமாக நீங்க சித்த மருந்துகள எடுத்துக்கலாம். உணவு முறையில என்னென்ன ஃபாலோ பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுகர் வந்துருச்சா, ஓகே. இனிமே நீங்க வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு முறையில நிச்சயமாக அந்த இனிப்பு வகைகள கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் இல்ல, ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 மாதங்களுக்காவது முழுவதுமாக அந்த இனிப்பு உணவுகள எடுக்காம இருந்தா நமக்கு நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லலாம். இனிப்பு உணவுகள் எடுக்கக்கூடாது. கிழங்கு, எந்த கிழங்கு வகைகளையும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதிகமான புளி சேர்த்து சாப்பிட்றது, மைதா சார்ந்த உணவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மைதா சார்ந்த உணவுகள நம்ம சாப்பிட்றது, ஸோ அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, பேக்கரியில இருந்து எடுக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து கேக் மாதிரி ஐட்டம்ஸோ, இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். அதில் வந்து நிறைய மயோனைஸ் வைத்து சாப்பிட்றதோ, இல்லை நம்ம வந்து டொமேட்டோ சாஸ், இந்த சாஸ் வகைகள் எல்லாமே சாப்பிடும்பொழுதும் நமக்கு என்ன சேருதுன்னா, இனிப்போடு சேர்ந்து உப்பு சுவையும் நம்ம உடலில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அப்போது அடிக்கடி நமக்கு என்ன ஆகும்னா, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து இன்சுலின் வந்து நேச்சுரலாக செக்ரேட் ஆகிறதும் அது வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும். அடுத்ததாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரெஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு மெயின் ரீசன். இன்னொரு முக்கியமான விஷயம், இரவு நேரத்தில் அதிகமான உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக 2 வருடத்திற்குள்ளாகவே நிறைய பேருக்கு சுகர் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த பார்டர்லைன் டயபெட்டிஸில் இருக்கவங்க சொல்லுவாங்க, மேம் இத்தனை வருஷமாக நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன். ஸோ ஏஜ் வந்து 32, 33 அப்படின்னு சொல்லும்பொழுது கரெக்டாக நமக்கு தெரியும். ஸோ நைட் ஷிஃப்ட் அதிகமாக பார்த்துட்ருக்கீங்க, இரவு உறக்கம் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோன்னா நிச்சயமாக பிளட் சுகர் வர்றதுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகிறதுக்கும், கல்லீரல், இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது கவனமாக நம்ம உணவு முறைகளையும் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் பார்த்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெகுலராக நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து வேலைகள் செய்கிறோம், இல்லைன்னா யோக பயிற்சிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். யோக பயிற்சிகளை செய்யும்பொழுது, ஸோ யோகாசனம், இந்த ஆசனங்கள் எல்லாமே நம்ம செய்கிறோம் அப்படின்னும்போது நேச்சுரலாகவே நமக்கு பேன்க்ரியாஸில் இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செக்ரேஷன் அதிகமாகும்போது அதுக்கப்புறம் நமக்கு பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறையுது.
உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே சித்த மருந்துகள் என்ன எடுக்கலாம்? நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷல் மெடிசனாக அமிர்தவள்ளி கற்பம் அப்படின்ற ஒரு மெடிசனும், போகர் மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மெடிசனும் கொடுக்குறோம். இது போகர் சித்தர் அருளிய மகாவில்வாதி கற்பம். மகாவில்வம் அப்படின்னு சொல்லும்போது வில்வ இலைகள், வில்வ மரப்பட்டை, இதனோட சில மூலிகைகள் சேர்த்து தான் நம்ம மருந்தாக அதை கொடுத்துட்ருக்கோம். எக்ஸலண்ட்டான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்டர்லைன் டயபிட்டிஸில் இருக்குது, இல்லை ஸ்டார்டிங்கில் நான் டயபிட்டிஸ் பேஷண்ட்டாக மாறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கற்பம் மருந்தை ஒரு நாளைக்கு 2 வேளை வெந்நீரில் கலந்து தொடர்ந்து எடுக்கும்பொழுது நம்ம பிளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்குது. உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இந்த தோற்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கணும். இதில் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நாவல் கொட்டை சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இந்த நாவல் கொட்டை சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா கஷாயம் மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாவல் கொட்டை சூரணம், அந்த சூரணம் பொடி வகையை எடுத்து வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தினமும் காலை இரவு இதுவுமே உணவுக்கு முன் எடுக்கணும். பெரும்பாலும் சர்க்கரை நோய்க்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் உணவுக்கு முன் நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருதுன்னு சொல்லலாம். ஆஃப்டர் ஃபுட் எடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் இதில் இருக்குது. ஸோ உணவுக்கு முன் இந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி மகாவில்வாதி கற்பம், இதனோட சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரிஃபலா கற்பம் மருந்தும் நம்ம எடுத்துக்கலாம். கற்பம் அப்படின்னாவே இதில் சில மருந்துகள் அந்த நாள் அளவுப்படி சாப்பிடணும் அப்படின்றது பொதுவாக சித்த மருத்துவத்தில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த மாதிரி திரிஃபலா கற்பம் அப்படின்னு சொல்கிறது, இந்த திரிஃபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3மே நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா? ஸோ இதனோட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தூதுவளை சாறு, ஆடு தீண்டாப்பாலை சாறு, இது 2ம் சேர்த்து பாவனை செய்த மருந்து நம்ம கிளினிக்கில் ஸ்பெஷலாக கொடுக்குறோம். இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான மருந்துகள் எடுக்கணும். இல்லை நான் இன்சுலின் எடுத்துகிட்ருக்கேன், 10 வருடங்களுக்கு மேலாக எனக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஆவாரை குடிநீரை பயன்படுத்தலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ஆவாரை குடிநீர் எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்கிறது இது ஒரு கஷாய மருந்து. இந்த கஷாய மருந்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும்னா இதில் பல மூலிகைகள் சேர்த்து ஒரு கலவை மாதிரி அந்த மருந்து இருக்கும். இதில் ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கோஷ்டம், கடல் அழிஞ்சில், இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த கஷாயம். நம்மளாம் கஷாயம்லாம் குடிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த ஆவாரை கஷாயம் குடிநீரும் எடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இது வடிகட்டிட்டு அந்த தண்ணீரை மட்டும் கஷாயத்தை குடிக்கணும். தினமும் காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் இந்த மருந்தை நம்ம குடிக்கும் பொழுது பிளட் சுகர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு இந்த கஷாயத்தை குடித்து இன்சுலின் இல்லாமல் அப்புறம் டேப்லெட்ஸ் வரலாம். அதுக்கப்புறமும் தொடர்ந்து சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது மருந்துகளை ஸ்டாப் பண்ணிவிட்டு இயற்கையான முறையிலே நம்ம பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதனோட உணவு முறை ரொம்ப முக்கியம். நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகள், கருப்பு கவுனி அரிசி, யானை கவுனி, இந்த மாதிரி அரிசி வகைகள், சிறுதானிய வகைகள் ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். முளைக்கட்டிய கேழ்வரகு நம்ம என்ன பண்ணலாம், கேழ்வரகு முளைக்கட்டி எடுத்துட்டு இதை பவுடர் பண்ணிவிட்டு கஞ்சி மாதிரி வைத்து குடிக்கலாம். இதனோட நரிப்பயிரும் நம்ம லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாளைக்கு 1 வேளையோ இல்லை 2 வேளையோ நரிப்பயிரும் கஞ்சி மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெடிசன்ஸ் நான் சொன்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயால் வரக்கூடிய மற்ற சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகளோ, கால் மதமதப்பு, நம்னஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் குணமாக ஆரம்பிக்கும். சர்க்கரை நோய் தொடர்பாக சித்த மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்பட்டாலோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.